Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய ஷிஜ்ரக் தமிழ் சேனல்ல பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, நம்மளோட கம்யூனிட்டி டேப்ல வந்து டவுட் கேட்டிருக்காங்க. அந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பார்ப்போம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்னுடைய சேனலில் அனைத்து வீடியோக்களும் $yellow வருது. எதுக்கு? அதாவது ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கிறது வரை மானிட்டைசேஷன் கிடைக்கணும் அப்படிங்கறதுனால அடிச்சு புடிச்சு வீடியோ போட்டு வாட்ச் ஹவர்ஸ் அதெல்லாம் நம்ம கொண்டு வந்து ஒன்ஸ் கஷ்டப்பட்டு மானிட்டைசேஷன் வாங்குவோம். வாங்கின பிறகு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு அப்லோட் பண்ண பிறகு மானிட்டைசேஷன் ஆன் பண்ணும்போது கரெக்டாக கிரீன் டாலர் வரணும், அந்த பச்சை கலர் டாலர் வரணும். வந்தால் தான் அந்த பர்டிகுலர் வீடியோவுக்கு நம்மளுக்கு பணம் கிடைக்கும், ரெவன்யூ கிடைக்கும். அது இல்லாமல் அந்த இடத்துல எல்லோ கலர் மஞ்சள் கலரில் உங்களுக்கு அந்த மாதிரி டாலர் சிம்பிள் காமிச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு வேளை கொஞ்சம் அமௌண்ட் வரும், இல்லைனா சுத்தமாக வராமல் கூட போகலாம். அதுதான் அவங்களுக்கு அந்த பிரச்சனை. அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்கும் அப்படி தான் வருது அப்படின்னு கேட்குறாங்க. இது மோஸ்ட்லி யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது ஆட் சூட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று வரும், மானிட்டைசேஷன் ஆனவங்களுக்கெல்லாம் தெரியும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்து அதில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. உங்கள் வீடியோவில் இந்த மாதிரி எல்லாம் கண்டென்ட் ஏதாவது போட்டிருக்கீங்களா அப்படின்னு. அப்போ அதை 1 by 1 படித்து பார்த்து ஒருவேளை நம்ம கொடுத்துருந்தா அதை கரெக்டாக செலக்ட் பண்ணணும். அதெல்லாம் பண்ணாமல் நம்ம சும்மா சிம்பிளாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணி விட்டுட்டோன்னா அந்த வீடியோ என்ன ஆகும்னா, நம்ம எல்லாம் கிரீன் டாலர் கரெக்டாக செட் பண்ணி எல்லாம் போட்டுருவோம். ஆனால் வந்து இந்த தவறை நம்ம திரும்ப திரும்ப வந்து செய்யும்போது என்ன ஆகும்னா, யூடியூபே சொல்லும் நம்ம ஒருவேளை நம்ம கண்டென்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். அப்போ யூடியூப் என்ன சொல்லணும்னா, இவங்க போடக்கூடிய எல்லா கண்டென்ட் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த $yellow வரலாம். அதே மாதிரி இது மட்டும் இல்லை, வீடியோ கண்டென்ட் மட்டும் கிடையாது. நீங்கள் கொடுக்கக்கூடிய டைட்டிலாக இருக்கலாம், இல்லை வந்து டிஸ்கிரிப்ஷனில் எழுதக்கூடிய விஷயங்கள், டேக்ல கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கூட நம்மளுடைய அந்த ஆட் பாலிசிக்கு எகென்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது சில விஷயங்கள் போடக்கூடாதுன்னு இருக்குல்ல, நம்ம வந்து சண்டை பண்ணுறது மாதிரி, இல்லைன்னா அந்த அனிமல்ஸ் எல்லாம் துன்புறுத்துறது மாதிரி, குழந்தைங்களை இது பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணோன்னா நம்மளுக்கு கிரீன் டாலர் கிடைக்காது. ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நம்மளோட டைட்டில்லையோ டிஸ்கிரிப்ஷன்லையோ டேக்லையோ இல்லை நம்மளுடைய கண்டென்ட்லேயே இருந்தால் கூட நம்மளுக்கு $yellow தான் வரும். ஸோ தொடர்ந்து நீங்கள் ஒரே மாதிரி அந்த மாதிரிப்பட்ட கண்டென்ட்லேயே போடக்கூடிய ஒரு சேனலாக இருந்தீங்கன்னா, நீங்கள் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு அந்த மாதிரி $yellow வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. அது இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த ரேட்டிங்ஸ் வந்து கரெக்டாக கொடுக்காம இருந்தாலும் $yellow வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வீடியோனா நம்ம வந்து சரி ஓகே ஏதோ வந்துடுச்சு தப்பி தவறி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம மேனுவல் ரிவ்யூ கொடுத்து அதுக்கு பிறகு நம்ம வந்து கிரீன் டாலர் வரும், ஓகே ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோக்கும் நமக்கு அந்த பிரச்சனை வருதுன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா, ஒன்ஸு நம்ம அந்த வீடியோ அப்லோட் பண்ணோம், நமக்கே தெரியும் நமக்கு $yellow தான் வரும் அப்படின்னு. ஸோ அப்லோட் பண்ணும்போது டைரெக்டாக வந்து பப்ளிக்கில் கொடுத்து பப்ளிஷ் பண்ணாமல் அன்லிஸ்டடில் போட்டு வச்சுருக்கணும். அன்லிஸ்டடில் போட்டு வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா மேனுவல் ரிவ்யூ வந்து கொடுக்கணும். ஸோ வந்து மேனுவல் ரிவ்யூ கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து அதாவது உங்களுக்கு அந்த டைமே காமிக்கும். நீங்கள் மானிட்டைசேஷன் வந்து ஆன் பண்ணிக்கலாம், ஆனால் வீடியோ அன்லிஸ்டடில் இருக்கணும், அதை வந்து பப்ளிக்கில் போடக்கூடாது. ஸோ அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல வந்து $yellow வருதா கிரீன் டாலர் வருதானே. கிரீன் வந்துருச்சுன்னா நீங்கள் பப்ளிக்கில் மாற்றிக்கோங்க, இல்லை yellowவில் தான் இருக்குன்னா அன்லிஸ்டடில் வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து மேனுவல் ரிவ்யூ வந்து கொடுக்கணும். மேனுவல் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா அவங்க பார்த்துட்டு ஓகே ஆகி உங்களுக்கு ஒரு வேளை 1-2 நாள் கூட டைம் எடுத்துட்டு கிரீன் டாலர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கிரீன் டாலர் வந்த பிறகு தான் அந்த வீடியோவை என்ன பண்ணிக்கணும்னா பப்ளிக்கில் சேஞ்ச் பண்ணணும். அவசரப்பட்டு முதலே வந்து பப்ளிக்கில் மாற்றி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது $yellow இருந்து நம்ம வந்து அதை மேனுவல் ரிவ்யூ கொடுத்து அவங்க சரி பண்ணி வர்றதுக்குள்ளால 2-3 நாள் ஆயிரும், நம்மளுக்கு வியூஸ் எல்லாம் போய் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு பெருசாக ரெவன்யூ வராது. அதனால ஸ்டார்டிங்கில் வந்து அன்லிஸ்டடில் வச்சுக்கிட்டு நீங்கள் மேனுவல் ரிவ்யூ வந்து கொடுங்க, மானிட்டைசேஷன் மட்டும் ஆன்ல வந்து வச்சுக்கோங்க. அப்புறம் அவங்க வந்து கிரீன் டாலர் கொடுத்த பிறகு வீடியோ பப்ளிக்கில் மாற்றிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு அந்த ரெவன்யூ எல்லாம் உங்களுக்கு வர வேண்டியது கரெக்டாக வந்து வரும். ஸோ அதுதான் அதோட சொல்யூஷன். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜ்ரக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.